ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே குறைஞ்சது 20லேருந்து ஒரு 25 மாடுகள் எப்போதும் அவைலபிளாக இருக்கும். என்னென்ன மாதிரியான மாடுகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஹெச்எஃப் கிராஸு, அப்புறம் ஜெர்சி கிராஸுகள் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த பதிவில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பும் ஒரு அழகான ஜெர்சியும் சேர்ந்த ஒரு சூப்பரான மாடு. இந்த மாடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, செம்புத்து மரம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி தான் அளவுக்கு அதிகமாக சேர்ந்துருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்ந்துருக்கும். அதை பொறுத்த மட்டும் மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாடோட கிராஸும் சேர்ந்துருக்குது. அதனால் மாட்டை பொறுத்தவரையில் நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்கும். மேய்ச்சல் முறைகளுக்கு வளர்க்குறதா இருந்தாலும் சரி தான், வீட்டில் கட்டி வளர்க்குறதா இருந்தாலும் ஒரு சிறந்த மாடுன்னு சொல்லலாம். மாட்டை பொறுத்தவரையில் இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15-16 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு அழகான மாடுகள். நல்லா பேண்டுறவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல பண்ணை தேவைக்கு இருக்கக்கூடிய ஆள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 17 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு அருமையான மாடு. கிட்டத்தட்ட ஒரு விவசாயிகிட்ட இருந்துச்சுன்னா 12லேருந்து ஒரு 15-16 லிட்டர்கள் கறக்கும். இந்த மாதிரி மாடுகள் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க.